யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பயுமே வசனத்தை சொல்லுவேன். அந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப அந்த முதல் வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க படிக்கணுமா, அதை கோர்த்து சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிடும், அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப முதல் நாள்ல என்ன நடந்ததுங்க? முதல் நாள்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். 28 நம்ம பார்ப்போம். இவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்த பெத்தாபிராவிலே நடந்தன. அது முடிந்துதான். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க சரியா கரெக்டா நீங்க படிச்சீங்கன்னாக்கா இதுல முடிக்கப்பட்ட ஒரு காரியம் இதுல இருக்கும். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறாரு, சுமக்கிறாரு இல்ல. புரியுதுங்களா? சுமக்கிறாரு இல்ல, அவரு சுமக்கல, சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு நமக்கு வந்தார். இந்த வசனத்திலே யோவான் என்ன சொல்றாருன்னா, இயேசுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. பூரணமாக எல்லாவற்றையும், எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறாரு. இதுல என்ன கேள்வினா, இயேசு எவ்வளவு பாவங்களை சுமந்து தீர்த்தார்? உலகின் அனைத்து பாவங்களையும், மேல பக்கத்திலே பதில் இருக்கு பாருங்க, உலகத்தின் பாவத்தை அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இருந்தார். அப்ப இயேசு எவ்வளவு பாவங்களை ஏற்றுக்கொண்டார்? எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடியவர் ஒருவரே. யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாடுல நம்மளுக்கு தெரியும், எல்லா பாவங்களுக்காகவும் நிவாரணைகள் செய்வதற்கு மிருகங்களையும் பறவைகளையும் எடுத்து அவங்க பலிகளை செலுத்துவாங்க. அப்ப இப்ப தேவன் இயேசு எப்படி இருக்கிறாரு? மனுஷ ரூபத்துல இருக்கிறாரு. அதனால அவரை தேவ ஆட்டுக்குட்டியாக, எப்படி பழைய ஏற்பாடுல மிருகங்கள், ஆட்டுக்குட்டிகளை, ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை இப்படி எடுத்து பலியிடுவாங்களோ, அந்த மாதிரி இயேசுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னுட்டு யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். நம்ம சாட்சி எப்பொழுது நம்ம கொடுப்போம்? ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், நம்ம கேட்கின்ற காரியங்கள், ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தானே நம்ம இங்க முன்னுக்கு நின்று சாட்சி கொடுப்போம். அப்ப ஒரு காரியத்தை நடப்பதற்கு முன்பதாக யாரும் நம்ம போயிட்டு சொல்ல மாட்டோம், சாட்சி சொல்ல மாட்டோம். நடந்துருச்சு, நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு, ஒரு நன்மை நடந்துருச்சு, ஒரு காரியம் நடந்துருச்சு, அப்பதான் நம்ம போயிட்டு முன்னுக்கு நின்று சாட்சி சொல்லுவோம். சோஃபா நம்ம சபையிலையும் எல்லாம் அப்படித்தான் நடக்குது. சாட்சி சொல்றப்ப நடந்து முடிந்த காரியங்களை குறித்து தான் இங்க நம்ம சொல்லுவோம், நம்ம இமேஜினேஷன்ல சொல்ல மாட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டு நடப்பதற்கு முன்பதாகவே சொல்றாரு. அப்ப அறிமுகப்படுத்துறாரு, இந்த பூமியில உள்ள எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற யாரு? இயேசு ஒருவர் தான் அப்படின்ட்டு அங்க உள்ள ஜனங்க கிட்ட சொல்றாரு. யோவான் 1:35-36 நம்ம எடுத்து பார்ப்போம். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது, இப்ப இயேசு நடந்து போறாரு. 29 நடந்து வந்தாரு. யோவான் ஸ்நானகனை நோக்கி நடந்து வந்தார். இப்ப இயேசு நடந்து போகிறார். 35 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது, அங்க யோவானும் 2 சீஷரும் அங்க நிற்கிறாங்க. இயேசு கடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னது? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 35வது வசனத்தை என்ன சொல்றாரு? இயேசு நடந்து போகிறதை பார்த்துட்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றாரு. அப்ப ஊமையாக என்ன சொல்றாரு? இப்ப ஆட்டுக்குட்டியாகவே காட்டுறாரு. முடித்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே ஜனங்களிடம் காட்டுறாரு. தொடர்ந்து 36 நம்ம வாசிச்சோம்னா, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின்னால போறாங்க.
யோவான் சொன்னதை கேட்டு அந்த 2 சீசரும் இப்ப என்ன செய்றாங்க? இயேசுவுக்கு பின்னால போறாங்க. தேவ ஆட்டுக்குட்டி என்பதன் பொருள் என்னங்க? பழைய ஏற்பாட்டில் முதல்ல சொன்னதை போல பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்காக மரித்த பலிகளுக்கு சமமானவர், பலியிடப்பட்ட மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு சமமானவர். இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி என்ற அர்த்தம். சமமானவர் என்ற பொருள். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை படைத்த தேவகுமாரன் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் சுமந்தார். 2வது, உலகம் உருவானது முதல் உள்ள பாவங்களிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த உலகம், இந்த பூமி வார்த்தையாலும் வசனத்தினாலும் படைக்கப்பட்டது. அப்பிலிருந்து உள்ள பாவங்களிலிருந்து அது உலகம் முடியும் பரியந்தம் வரையிலும் உள்ள பாவம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். இதுல என்னென்ன நடந்திருக்குன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யோவான் 1:6-7 நம்ம எடுத்து வாசிச்சோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். எந்த ஒளியை குறித்து? இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு நமக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர் தெழும்பினார், எனக்காக உயிர் தெழும்பினார். இயேசு நம் பாவங்கள் அனைத்தையும் எடுத்து போட்டார் என்று யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் அந்த வசனத்துல சொல்றாரு. கேள்வி என்னன்னா பாவங்கள்? ஒரு மனுஷன் நம்ம இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் நிறைந்த பூமி தானே இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகம் தோன்றிய முதல் நாள் முதற்கொண்டு கடைசி வரையிலும் நிரம்பி இருக்கின்ற எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். இத்தனை வருடங்களும் நான் செய்த பாவங்களின் பாரம் எவ்வளவு நம்ம மட்டும் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னாக்கா நமக்கே தெரியாது. நீங்கள் மறந்து போன, மறக்காமல் இருக்கிற, இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா மீறுதல்களுக்காகவும் ஒரே தரம் அடிக்கப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. ஆகவே ஏதாச்சும் ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, போன வாரத்துல நான் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிட்டேன்னா, போன மாசத்துல நான் ஏதாவது ஒண்ணு ஏதாச்சும் செஞ்சிட்டேன்னா, பேசிட்டேன்னா, ஏசிட்டேன்னா, கோவப்பட்டுட்டேன்னா, இது எல்லாவற்றுக்கும் ரிஸ்தோ எங்க பண்ணாரு? இயேசு ரிஸ்தோ பண்ணி அவருக்கே தெரியாது என்னது அப்படின்னு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தகுதியாக்கினார், எதையுமே பார்க்காம. ஏன்னா அவருடைய சிந்தனைகளில நம்மளுடைய முடிந்த காலத்தில் உள்ள அனுபவங்கள் அவருடைய சிந்தனைகளை இல்லை, நினையாமல் இருக்கிறார். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் ஆரம்பத்திலே இயேசு குறித்து சாட்சி கொடுக்கிறார், உங்களுக்காக சாட்சி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இருதயத்துல தோன்றினாலும் அது பாவம் தான், சிந்தனையில் தோன்றினாலும் அது பாவம் தான், செயல்களில தோன்றினாலும் அது பாவம் தான். இருதயத்துல தோன்றுறது அப்படியே ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது அவங்கள நினைச்சா, இருதயத்தில் தோன்றது அது பாவம் தான். எரிச்சலா இருக்கு அவங்கள பார்த்தாலே, அது பாவம் தான். இல்ல அது நான் ஒன்னும் அவங்கள போய் அடிக்கலையே, நான் ஒன்னும் அவங்கள போய் முறைக்கலையே, நான் ஒன்னும் அவங்கள போய் ஏசலையே, அப்ப பாவம் இல்ல. நோ, இருதயத்துல தோன்றினாலும் அது பாவம் தான். நம்ம இதை தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரையும் போகக்கூடிய சந்நிதியரின் அது வரைக்கும் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் எடுத்து போட்டார். மத்தேயு 15 எடுத்து கொஞ்சம் வாசிப்போம். மத்தேயு 15:19-20. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட பாவம், மீறுதல்கள். இது இருதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். 20. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப நம்மளுடைய மீறுதல்கள், பாவங்கள் என்ன சொல்லப்படுவது முக்கியமாக மேன்மையாக எங்க வருது, எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்மளுடைய சிந்தனையிலிருந்து மேல போகுமா 19க்கு. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் தான் நம்மளுடைய சிந்தனைகளிலிருந்து வருதா. இவைகளையும் இயேசு சிலுவையில சுமந்தார், தீர்த்து முடித்தார்.
தீர்த்து முடித்தார். திரும்ப பார்ப்போம், இது நமக்குரியது அல்ல, இதையும் இயேசு எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நம்ம சரீரத்துல சோர்வடைந்து நம்ம இருக்கிறோம். ஆனா நாளைக்கு நம்மளுடைய சரீரம் பலன் அடைந்து மான் கால்களுக்கு நிகராக பலன் கொண்டு எழும்பி நிக்குது. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல சோர்வடைந்து உளுந்து இருக்கிறோம். நாளைக்கு நம்மளால அடுத்த வாரம் திரும்பவும் நம்மளால வந்து பாட முடியும், திரும்பவும் நம்மளால கரங்களை உயர்த்தி துதிக்க முடியும், ஆராதனை செய்ய முடியும். இவைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு பதில் கொடுக்காம இருந்திருந்தார்னா, இவை எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக்கொள்ளாம இருந்திருந்தார்னா, இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டிருக்கும். இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டிருக்கும். நம்ம எப்படி திரும்ப இருந்திருப்போம்? ஐசியூல இருந்திருப்போம். நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால வாழவே முடியாது. இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நம்மை வந்து மட்டுப்படுத்தி, உங்களையும் என்னையும் மட்டுப்படுத்தி எழுந்திருக்க முடியாதபடிக்கு, சுவாசிக்கவே முடியாதபடிக்கு, வாழவே முடியாதபடிக்கு அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளி இருக்கும். இதிலிருந்து தான் இயேசு நம்மை மீட்டெடுத்தார் முற்றிலுமாக. அதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவை எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக விளங்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமான ஆக்கப்பட்ட இயேசு மறந்து மன்னித்து முடிச்சிட்டாரு. ஒரு நீதிமான் திரும்ப பாவியா ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் குவாலிஃபைட் ஆயிட்டோம். நீதிமான் மீண்டும் பாவியாகவே முடியாது. மனுஷனுக்காக ரிப்ரசன்ட் பண்ணாரு இயேசு, உங்களுக்காக எனக்காக ரிப்ரசன்ட் பண்ணாரு. அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போறோம், ஆனா நம்மளால போக முடியல. இப்ப வேலை செய்யறவங்க ஒரு மீட்டிங் நீங்க போகணும் அப்படின்னாக்கா உங்களால போக முடியல. இஃப் யூ ஆர் வெரி பிஸி, உங்களை ரிப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆள் அங்க போவாங்க, ஒரு ஆளை நீங்க அனுப்புவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பாட்டு உழுவ போகுது, உங்களுக்கு என்ன இயேசு உழுவ போகுது, உங்களை என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே உங்களை ரிப்ரசன்ட் பண்ணி போற நபர் வந்து தயாரா இருக்கணும் பதில் கொடுக்குறது. சரிங்களா? அங்க போயிட்டு இல்ல என்னோட பாஸ் வராததுனால தான் இன்னைக்கு நான் வந்தேன்னு சொல்ல முடியாது. இயேசு வந்து எப்படி போனார்னா பாவியாகவே அங்க போனார். நீங்களும் நானும் தண்டனையை பெற்றுக்கொள்ள இருந்தோம். ஆனா அந்த தண்டனையை உங்களுக்காக எனக்காக இயேசு பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த இடத்துல சிலுவையில வந்து இயேசு போகும் பொழுது எப்படி இருந்தார்னா, அவர் மேல எல்லாமே என்ன இருந்தது? நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரங்கள், இவை எல்லாமே அவர் மேல இருந்தது. மனித குலத்தின் முன்னோடியாக பூமிக்கு வந்தவர் ஒரே தடவை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். ஒரே தரம் உலகத்தின் ஆரம்பம் முதல் கடைசி பரியந்தம் வரையிலும் உள்ள எல்லா பாவங்களுக்காக ஒரே தரம் சிலுவையில் அறையப்பட்டு ஒரே தரம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்தார். ஒரே தரம், ஒன் டைம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. மீதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் செய்து முடித்த காரியங்கள்ல எல்லாமே பூரணமாக முடிந்தது. இப்ப நம்ம பார்ப்போம், இது பிதாவனுடைய திட்டமாக இருந்ததுனால, பிதாவனுடைய நோக்கமாக இருந்ததுனால ஒரே தரம், ஒன் டைம். இயேசுவுக்கு வந்து ஒன் டைம் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. எதுவுமே மிச்சம் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே மிச்சப்படுத்தல, எதுவுமே மறக்கல. இயேசு எதையுமே மறக்கல. எல்லாவற்றையும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நீங்க இழந்து இருந்தாலும், அதை எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிரயாசப்பட்டு ஒரே தடவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அதை நிறைவேற்றினார். இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் தான் நம்மால் விடுதலை அடைய முடியும். அப்ப இயேசுவை விசுவாசிப்பதுதான் இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். இயேசு செய்து முடித்த காரியத்துல நம்ம சார்பில் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் விசுவாசிக்கணும். அது ஒன்று மாத்திரம் தான். மீண்டும் கடைசியாக சொல்றேன், இப்படியா இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் தான் நம்மால் விடுதலையாய் வாழ முடியும் இந்த பூமியில. இல்லாட்டினா ரொம்ப நெருக்கடியா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், இவையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயி அதை நம்மை மட்டுப்படுத்திவிடும். ஹல்லேலூயா. அது வந்து நம்மை மட்டுப்படுத்திவிடும். இல்ல, இயேசு இவை எல்லாவற்றையும் ஒரே தரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ஹல்லேலூயா சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இருந்தார். இயேசுவை நீங்களும் நானும் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுனால
அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைகளாக உங்களுடைய சன்னதிகள் இருக்கிறதுனால, இந்த உலகம் நம்முடைய பார்வையில் மீட்டெடுக்கப்பட்ட உலகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால மீட்டெடுக்கப்பட்ட உலகமாக இருக்கிறதுபடினால நீங்களும் நானும் இப்ப விசுவாசித்து வாழ்கிறோம். நீங்களும் நானும் மீட்கப்பட்டு விட்டோம். நம்முடைய சந்நிதி மீட்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அந்த இரத்த சுத்திகரிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால பாவங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில வருகின்ற காரியங்கள், மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், இது எதுவுமே உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. எதுவுமே உங்களுடைய சிந்தனைகளை சேதப்படுத்தாது.